இங்க நம்ம ஹீரோ ஆனந்துக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கும். மேகனோட அப்பாவுமே இவன் மேல ரத்தம் வந்து எடுத்து மயங்கிடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. போற வழியில ஆனந்த் மேல கரையா இருக்குன்றதுனால அவன் என்னால கார் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுறான். நான் எப்படியாச்சும் வேற வண்டி அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்க அதுல ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லிட்டு அங்க வர வண்டி கிட்ட லிஃப்ட் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற மேகனாவுமே இப்ப பயங்கரமா கடுப்பாயிட்டு அவங்க அப்பாவை காப்பாத்தணும்ன்றதுக்காக அந்த காரை அவளே ஓட்டிட்டு போறா. அடுத்த நாள் ஆனந்தோட அம்மாவுமே இப்ப அவங்க கிட்ட லவ் பண்ற பொண்ணோட அப்பாவுக்கு உடம்பு முடியல, இப்படி நடு ரோட்லயே விட்டு வருவேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. கேக்குற ஆனந்துமே அங்க இருந்து கிளம்பி இப்ப ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறான். மேகனாவுமே ஆனந்த் கிட்ட வந்துட்டு இங்க ஒரே பேஷன்ஸா இருக்காங்க, நீ கிளவுஸ் மாஸ்க் சானிடைசர்லாம் போடாம எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து வெளியே கூட்டு வந்துடுறா. உன்னோட ஓசிடி ப்ராப்ளம் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்றது எனக்கு தெரியாது, நீ பொருளையும் மனுஷனுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ற, உனக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிடலான்றத சொல்லிடுறா. இங்க மேகனோட அப்பாக்குமே ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு இப்ப கண்ணை திறந்துடுறாரு. டாக்டருமே அங்க வந்து இவருக்கு ஷாக்கான விஷயத்தை எதையுமே சொல்லாதீங்க, பத்திரமா பாத்துக்கோங்கன்றத சொல்லிட்டு போறாரு. மேகனோட அப்பாவும் மேகனா கிட்ட எனக்கு கடவுள் மாதிரி கரெக்ட் டைம் ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தது நம்ம மாப்பிள்ள தான், எங்கம்மா அவரை கூப்பிடு அப்படின்றத சொல்றாரு. இப்ப மேகனாவுமே வேற வழி இல்லாம ஆனந்த் கிட்ட போய் பேசுறா. எங்க அப்பா உன்னை பாக்கணும்னு சொல்றாரு, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆன விஷயம் எங்க அப்பா கிட்ட நான் இன்னும் சொல்லல, தெரிஞ்சா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, உன்னால முடிஞ்சா அவர் வந்து பாரு அப்படின்றத சொல்லிடுறா. ஆனந்துமே மேகனால அப்பா பக்கத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறான். எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனால சொந்த ஊருக்கே போக போறோம், அது வரைக்கும் நீ என் கூடயே இருப்பா அப்படின்றத சொல்றாரு. ஆனந்துமே மேகனாவை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக இதுல என்ன இருக்கு அங்கிள், உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் உங்க கூடயே உங்க வீட்லயே நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறான். இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்ப அவங்க கிராமத்துக்குமே கிளம்பிடுறாங்க. மேகனாவும் ஆனந்தம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நினைச்சு மேகனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இப்ப ஆனந்த் கூட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதனால ஆனந்துக்குமே இப்ப ஒரு மாதிரி ஆயிடுது. குளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறான். பார்த்தா ஆத்தங்கரைக்கு கூட்டு போயிட்டு இங்கதான் குளிக்கணும்ன்றத சொல்றாங்க. ஆத்தங்கரையிலும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்கன்றதுனால இப்ப ஆனந்தமே அங்க குளிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ணிலும் முங்கி எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா சின்ன சின்ன பசங்க எல்லாம் அங்க விளையாடிட்டு இருக்காங்க, எரும மாட குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க, பக்கத்துல துணியெல்லாம் துவச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குற ஆனந்துக்குமே இப்ப பயங்கரமா கடுப்பாயிடுது. மேகனாவுமே இப்ப ஆனந்த சாப்பிடுறதுக்காக கூப்பிடுறா. பார்த்தா அங்க மேகனோட பாட்டி ஒரே திட்டுல சாப்பாடு போட்டு அங்க இருக்க எல்லாருக்குமே பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க எல்லாருமே ஆனந்துக்குமே ஊட்டத்துக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப ஒரு வழியா அவனுமே அங்க இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான்.